நம்பர் தான் வரும். எழுதிக்கா போறாங்க. இந்த நம்பர் தான் அவங்க அட்டன் நம்பர். அது சரிதாங்க. அவங்களுக்கு அவங்க வந்து மனு எழுத பாருங்க. மனு சொல்லுப்பா. சரி ஓகே, ஓட்டு கேளு. நான் இங்கே தான் இருக்கு. வா 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 ரூம்ல தான் இருக்கு. வா அதான் நம்பர் தான். உங்களுக்கு அந்த மனு எழுதுறது எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எங்களுக்கு வேலை வழங்கப்படலை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு தெளிவாக எழுதலை. சரி, அதனால் நான் எழுதி கொண்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி கொண்டு வந்தேன். அங்கே நடக்கிற அந்த மோசடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் அது கூப்பிட்டு வச்சு பேசுறீங்களா என்னன்னு தெரில. பொதுவாகவே பணித்தள பொறுப்பாளர் வந்து நிறைய பண்ணுறாங்க, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் இவங்க வந்து வருஷப்படி வேலை கொடுத்தா அந்த பஞ்சாயத்து இருந்துக்காது. வருஷப்படி வேலை கொடுக்கல, 100 ரூபா கொடுத்தா தான் நான் வேலை கொடுப்பேன்னா அப்போ வந்து அவங்க வந்து ஒரு வாழ்வாதாரம் பாதிக்குது. அந்த பஞ்சாயத்து அவர் முன்னாடி சொல்லுங்க. சரி வர சொல்லுங்க. சரி. ஆமாம் தெரியும் தெரியும் தெரியும். ஓரளவுக்கு பரவாயில்லன்னாங்க. அவருக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்காருன்னாங்க. பரவாயில்லாமல் இருக்காருன்னாங்க. சுயநலம் வரல. இல்லை 5 நாள் தாண்டிட்டா ஓரளவு உயிரிழப்பு இருக்காது மாதிரி சொன்னாங்க. பரவாயில்லாமல் இருக்காரு அப்படின்னாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த பணித்தள பொறுப்பாளர் இவ்வளோ பஞ்சாயத்து இல்லை, இவ்வளோ பிரச்சனை இல்லை. அவர் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இதெல்லாம் போடுவீங்களா, மீட்டிங்லாம் போட்டு அவங்களுக்கு அந்த இதெல்லாம் சொல்லுவீங்களா? அதான் ஏன் அவங்க எலெக்ஷனில் மீட்டிங் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. 60 நாள் மீட்டிங் அதான் இல்லை ஏங்க எலெக்ஷன் ஆரம்பிச்சு போனாங்க. இந்த டெல்லியிலேருந்து சொன்னாங்க, அதுலேருந்து மீட்டிங் நாங்கள் எதுவும் போடலை. சரி சரி. இல்லை ஆளை நீங்கள் மாற்றி விட்ருங்க. எதுக்கு அந்த அம்மா போட்டுட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆட்டை தொடர்ந்து வந்திருக்கும். இந்த புதுவாள் நீங்கள் என்னைக்கு ஏப்பில் ஆரம்பிச்சிங்களோ தொடர்ந்து வந்திருக்கும். அந்த வேலை வந்திருக்கு பாருங்க, வந்திருக்கு. இவங்க நம்பர் படி இவங்க யாருமே வரல பாவம். சார் வேளாண்மைக்கு சிவாபேட்டையிலேருந்து வந்திருக்காரு. வேளாண்மையில் அதாவது வருஷப்படி வேலை கொடுத்தாலும் மாற்றி கொடுக்குறாங்க. ஏற்கனவே ஒரு லெட்ரு வந்து நான் ஜெயிக்க கொடுத்துருக்கேன். அதை பிரீஃபாக எழுதி கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு தான் வேலை கொடுக்கும். இல்லை இவங்களுங்களா வருஷப்படி வருஷப்படி. இப்போ அடுத்த வாரம் வேகம் ஆரம்பிக்குதுன்னா யாராவது விடுபட்டு போவாங்களோ கண்டிப்பாக அவங்க வேலை கொடுத்துரும். ஏன்னா நீங்கள் எப்படி விட்டாங்கன்னு வச்சுக்குவேன், அடுத்து அவங்க அந்த 1000 இடத்தை தாண்டிடும். ஆமாம், இப்போ நீங்கள் 266 ஆரம்பிக்கணும்னு வச்சுக்குவேன். இவங்களுக்குலாம் வந்து புதுவழியிலேருந்து புது வளர்ச்சியிலேருந்து வேலை கொடுக்கவே இல்லை. பின்னாடி இந்த அட்டை பார்த்தீங்களா, அதனால் நகலை வாங்கிட்டு வந்துட்டேன் நான். நகலை வாங்கிட்டு வந்துட்டேன் நான். அவங்களுக்கு வந்து தொடர்ந்து புதுவளை வச்சிலேருந்தே வேலை வைக்கல. அவங்களுக்கு வந்து கேட்டால் காரணம் கேட்டால் நாங்கள் அப்படி தான் வைப்போம், உங்களால் தெரிஞ்சு பாருங்க, நீ யார்கிட்ட போய் சொல்லுங்கள். லெட்டர் வந்து சரி பண்ணிங்க. நீங்கள் கேஒய்சினா என்னது எனக்கு புரியல. அது சரி ஆமாம் 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 அப்படிங்களா? சரி 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 அப்படிங்களா? சரி சரி. நீங்கள் அதை பாருங்கள், அது அந்த அடுத்த வாங்கி என்ன மாதிரி எடுத்து பாருங்கள். ஒரு 500 வந்துருச்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 501 502 வருதுல்ல, அந்த 501 502 வேலை கொடுத்துக்கலாம் பாருங்கள். நீங்கள் இப்போ இந்த கேஒய்சி ரைட்டு கண்ணு பார்வை உள்ள செய்யலை, அதை கொஞ்சம் என்ன பார்த்து அதுவும் அவங்க வேலை கொடுக்க பாருங்கள். ஏன்னா அதுக்காண்டி காரணம் காமிச்சு அவங்க வேலை கொடுத்தா அவ்வளோதான் பாய்ச்சிடும். ஏன்னா அவங்க தான் இப்போ நான் தான் பலன் வேணும், நான் தான் பலன் வேணும், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் என் கண்ணில் பிரச்சனை இருந்திருக்கலாம், கையில் பிரச்சனை இருந்திருக்கலாம். நான் கூலி வேலை பார்க்குறேன், கையில்